பார்த்தீங்கன்னா தலைவர் ம் ம் எங்க போச்சு ஈசனை எங்கே போயிட்டானா வேணுமா திரு கற்பனன் அவர்களை வாழ்த்துறை அன்பார்ந்த நண்பர்களே, இன்று விஸ்வநாதன் பணி நிறைவேற்ற பொறுப்பேற்றிருக்கும் இளைமலர் அவர்களே மற்றும் அனைத்து சங்க நிர்வாகிகளே, விஸ்வநாதன் உறவினர்களே, நண்பர்களே அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள ஓய்வு சங்கத்திற்காக நன்றி தெரிவித்துள்ளேன். இன்று விஸ்வநாதன் அவர்கள் 60 வயது பூர்த்தியடைந்து பணி நிறைவு பெறுகிறார். நிறைவு விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களும் பார்க்கும்போது உற்சாகமாக இருக்கிறது. ஏனென்றால் பணி நிறைவு விழாவிற்கு அவர் கஷ்டப்பட்டு ஒரு நாள் வேலை செஞ்சு நிறைவு விழாவிற்கு கலந்து கொள்ளும்போது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் அவருக்கும் முகமலர்ச்சியாக இருக்காரு. விஸ்வநாதன் 60 வயது அடைந்த மாதிரி தெரியல, இன்னும் 10 வருஷம் வேலை செய்வார். அவர் இருக்கிற கோரிக்கை பார்த்தா இன்னும் அவர் 10 வருஷம் வேலை செய்ய கோரிக்கை இருக்காரு. அதனால இந்த பணியிலிருந்து அவர் 37 ஆண்டுகள் பணியில் சென்று ஓய்வு பெறும்போது சந்தோஷமாக ஓய்வு பெறுகிறார்கள். ஏனென்றால் நாம் இங்கே இருக்கிற போக்குவரத்து இடைவெளியில் தொழில்நுட்ப பிரிவு வந்தாலும் சரி, கண்டக்டர் டிரைவர் வந்தாலும் சரி, வேலையில் ஈடுபட்டு அந்த பணி நிறைவு விழா என்பது கஷ்டமில்லாமல் உயிருடன் வருவது ரொம்ப சிரமமான காரியம். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இருக்கு. போக்குவரத்து நெரிசல், இடையூறுகள், பல அரசியல் நிறுவனங்கள் பிரச்சனைகள்லாம் முறியடித்து இந்த கழகத்திற்கு உழைத்து பணி நிறைவு பெறுகிறார் என்றால் உண்மையிலே சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் இந்த பணி நிறைவு விழாவிற்கு அவர்கள் வந்திருக்க உறவினர்களுக்கு மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் உங்களுக்கு வழங்க வேண்டிய அந்த வாழ்த்துறைகளை ஏற்று அவரும் நீண்ட நாள் பல்லாண்டு வாழ்த்துகிறோம். இப்போ பணி நிறைவு பெற்ற பின்னால் இதுக்கு முன்னால் ஒரு 3-4 மாதம் முன்னால் அவருக்கு பணி நிறைவு பெற்ற பின்னால் எதுவும் சம்பளம் மட்டும் தான் கிடைக்கும். இப்போ அந்த பணி நிறைவுக்கு பின்னால் ஒரு 3 மாதம் முன்னால் நம்ம நிர்வாகத்துடைய போராடி லேபர் வெல்ஃபேர் ஃபண்டு, இன்ஜினியரிங் வேலை மெடிக்கல் காலேஜ் ஃபீஸு, இஆர்பிஎஸ் இந்த 3 தொகையும் பணி நிறைவு பெறும் அன்றே கொடுக்குமாறு ஒரு உத்தரவு வருகிறது. அதன் அடிப்படையில் இப்போ 2-3 மாதம் கொடுத்துருக்காங்க. நாங்களாம் ரிட்டையர் ஆகும்போது எதுவுமே கிடையாது. ரிட்டையர் ஆன பின்னால் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் கல்வி கிடைச்சது மாதிரி இருந்தது. அதனால் இந்த அரசுக்கு இதே மாதிரி பணி ஓய்வு பெறும் தொழிலாளிக்கு அவர் வழங்கக்கூடிய ஓய்வூதிய பலன்கள் குறுகிய காலத்தில் கிடைத்தால் அவர் பல கடன் வாங்கியிருப்பார், கல்யாணம் பண்ணியிருப்பார், வீடு கட்டியிருப்பார், பல கடன் கட்டியிருப்பார். குறுகிய காலத்தில் அவர் கிடைக்கக்கூடிய ஓய்வூதிய பலன்களை கிடைக்குமாறு இந்த நிர்வாகத்தின் சார்பாகவும் அரசு சார்பாகவும் கிளைமாளர்கள் பரிந்துரை செய்கிறார். ஏனென்றால் இப்போ ரிட்டையர் ஆனதுனால அவர் ரிட்டையர் ஆகிறதுனா முழுசாக வாங்கியிருப்பார், ஒரு 50-60 வாங்கியிருப்பார். ரிட்டையர் ஆனதுனால பென்ஷன் வரதுக்கு அந்த வச்சு தான் அவர் குடும்பத்தை பாதுகாக்கணும். அதனால் அந்த குறுகிய கடனை பற்றிக்கும் போது அவருக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கிடைத்தாங்க அவர் கடன் இல்லாமல் நல்ல முறையில் நீண்ட நாள் வாழ வசதியாக இருக்கும். ஆகவே
இருக்கிற நிர்வாகத்தில் வந்து பணி ஓய்வு பெற்ற பின்னால் மற்ற துறைகளின் போல ஈக்குவலாக பணி நிறைவு பெற்றால் அந்த மாதத்திலே கொடுத்துறாங்க. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இருந்தாங்க 30க்குள்ள அவர் கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் கிடைக்கிறது. போக்குவரத்து மட்டும்தான் இந்த பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. இதே போன்ற பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு 2016 இன்னைக்கு வந்து டிஏ வழங்குறாங்க. எல்லா துறையும் வழங்குறாங்க. அரசு இது என்ன பண்ணி அரசு சரிசாக்க வேண்டும். பல கட்ட போராட்டங்கள் எந்த வேலை பண்ணாலும் அரசு சரிசாக்க. இந்த ஓய்வுபட்ட தொழிலாளிகளுடைய டிஏவை உடனடியாக வழங்கினால் இந்த ஓய்வுபட்ட தொழிலாளிகள் குறுகிய கால பென்ஷன் தான் 8000 10,000 பென்ஷன் வாங்கியிருக்காங்க. அதிக பென்ஷன் கிடையாது. இப்போ நான் சேர்ந்து 13 வருஷம் ஆகுது. ரிட்டையர் ஆகி 32 வருஷம் சர்வீஸ் வந்து 12,500 பென்ஷன் வாங்குறேன். அதனால குறுகிய காலத்தில் பென்ஷனை வாங்கி குடும்பத்தை நடத்தி கொண்டிருப்பது பணி ஓய்வெட்ட பின்னால் உடனடியாக ஓய்வுகால பலன்கள் கிடைக்க ஆவணம் செய்யுமாறு இந்த அரசுக்கும் நிர்வாகத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த பணி நிறைவாளருக்கு பேச வாய்ப்பளித்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். சிஐடி சங்கத்தைச் சேர்ந்த திரு ஆனந்தன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குகிறார். வந்திருக்கும் தொழிலாளர் நண்பர்களுக்கும் மற்றும் இன்று பணி ஓய்வு பெறும் ஒட்டுநர் உறவினர் அவர்களுக்கும் நான் சார்ந்த சிஐடி சார்பாக நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பணி ஓய்வு பெறும் கிருஷ்ணநாதன் அவர்கள் பணியின் போது யாரிடையும் முகத்தை காட்டாமல் அன்பாக பழகக்கூடியவர். தாழ்மையை ஊக்கப்படுத்துவார். ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்து உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி அண்ணன் காட்டிட்டு வர என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ணனை பற்றி நிறையா இருக்குது. ஆனால் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. இனி வரும் காலையில் அண்ணா வந்து 100 அடி வாழ்வு என்று பலமாற வாழ்த்துக்கள். சிஎம்டி ஐஎம்டிசி தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த திரு எல் தனசேகர் அவர்கள். எல்பிஎஃப் செயலாளர் முத்துசாமி அவர்கள். உபசாரர்களுக்கு தலைமை பொறுப்பேற்கும் அவர்களே, ஏனைய தொழிற்சங்க பிரதிநிதி அவர்களே, தொழிலாளர்களே, அண்ணன் அவருடைய குடும்பத்தாரே அனைவருக்கும் தோமுசா சார்பில் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அதிகமாக பேச தெரியாது. ஆனால் ஒரு அண்ணன் மாதிரி ஒரு கோவச்சிக்காமல் எது சொன்னாலும் கோவச்சிக்காமல் வேலை செய்யணும் இனிமேல் வருவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. நானே கூட சில டைமில் வண்டிக்காரனா டென்ஷன் ஆகாது. இது வரைக்கும் அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. இதுதான் நான் சொல்கிறது. அவரே ஓய்வுபட்டு நீடோடி வாழ வேண்டும் இறைவனை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். கேட்டிங்களா? என் தம்பி எங்கே தான் இருக்கிறானா? அன்பார்ந்த நமது எடப்பாடி பணிமனையில் உள்ள நமக்களே, நிர்வாகிகளே, நமது தொழிலாளர் நண்பர்களே மற்றும் இந்த பணி நிறைவு விழாவினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் பத்மநாதன் அவர்களின் குடும்பத்தார்களே, தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கலைமாளர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஏபிஎஃப் சார்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு புஷ்பநாதன் அவர்கள் அன்னை சத்யாவில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பணிபுரிந்து அதன் பிறகு நமது சேலம் கோட்டத்திலே எடப்பாடி கிளையிலே பணியில் சேர்ந்தார். அன்று முதல் இன்று வரை ஒரு நல்ல மனிதர். யாரிடமும் நம்ம சொன்ன மாதிரி யாரிடமும் கோவப்பட மாட்டார். நீங்கள் எந்த விஷயம் எந்த வேலை சொன்னாலும் உடனே போய் சொன்னாங்க சரிதான் சொல்லுவது மறுக்க மாட்டார். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்று 60 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்து நம்முடைய பணி நிறைவு பெற்று இன்று பணி ஓய்வு பெறுகிறார். அவர் இனி வரும் காலங்களில் எல்லா வளங்களும் பெற்று நிறைவான வாழ்வு வாழ வேண்டி இந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அதே போல அவர் குடும்பத்தாரும் இனி அவரை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டி உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கிளை மேலாளர்கள் வாழ்த்துறை வழங்குவார். விழாவிற்கு கதாநாயகனாக கண்டும்
திரு விஸ்வநாதன் அவர்களுக்கும் மற்றும் ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் பணியாளர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வநாதன் ஓய்வு பெறுவதற்கு ஆசாக உறவினர் அனைவரும் வந்துள்ளார். அவர்களுக்கு நன்றி, மிக நன்றியை தெரிவித்துக்கிறேன். அனைவரும் சந்தோஷமாக வந்து அவரை வந்து வாழ்த்த வந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி உறவினர்கள்லாம் வந்து வாழ்த்துவது மிகச்சிறந்தது. அதே மாதிரி விஸ்வான் வந்து 35 ஆண்டுகள் கழகத்தில் பணிபுரிந்திருக்கிறார். இங்கே வந்து 10 இடப்பாடி எனக்கு அதிகம் அறிமுகம் இல்லாத. ஆனால் இங்கே வந்து ஒருவரோட காலமாகுது அவரோட பணியில் வேலை செய்து வருகிறார். ஆனால் கூட்ட நேரத்திற்கு வந்து கோவப்படாமல் அனைத்து வேலைகளும் செய்து தருவார். யாரும் கோவப்பட மாட்டார். எல்லா வேலையும் செஞ்சு டைம் பார்க்காம நேரம் காலம் பார்க்காம ஷிஃப்ட்டு முடியாமல் ஷிஃப்ட்டு முடிந்தும் நேரம் வந்து சொல்லி அவரை வந்து குடும்பத்துடன் நீண்ட நாள் ஆயுள் பெற்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அங்கே போயிடு, அந்த சைடு பார்ப்போம், வெளிச்சம் அந்த சைடு எல்லாரும் அடி. மா கார்ல ராஜா சரியா டைம் பார்க்காம மோடி சீக்கிரம் சார்பாக விஸ்வநாதனுக்கு தொழில்நுட்ப பணியாளர்கள் சார்பாக திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு இந்த நிறைவு பரிசு வழங்கப்படுகிறது. நீ மாலை போட்டு அம்மாவுக்கு கழட்டி போட சொல்லிடலாம்.
எங்கே சூரியன் கழகத்தால் வழங்கப்பட்ட காசு வலையாக 1,20,000 வழங்கப்படுகிறது. அவங்க கழகத்தால் வழங்கப்பட்ட பொருட்கள் வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாமா ஒரு படம் எடுத்தாச்சு. சித்தப்பா சித்தப்பா கொஞ்சம் அப்படி ஓகே. ஓகே எனக்கு நான் நல்லா இருக்கீங்களா? மாமா டிஸ்டர்ப் பண்ணது மறைக்கிறீங்க மாமா. அனிதா மாமா அனிக் சார் அம்மா போடும். மாமா இங்கே தான் இருக்காங்க. சுவாமி தான் அத்தை வாங்க அத்தை வாங்க. அகில் குட்டி வா. அகில் வாங்க. ஏய் அப்பளத்தை வச்சுட்டு வா. ஆமாடா இதெல்லாம் வச்சுட்டு வா. போட்டோ எடுக்கிறதுக்கு டாடா கூட போட்டோ இறுதியாக திரு செந்தில்குமார் அவர்கள் நன்றி உரை பேசுவார். அதியன் அதியன் இங்கே பாரு அதியன்.
ஆமாம் இது மட்டும் பிடிச்சிக்கலாம் கை ரொம்ப நேரம் எல்லாருக்கும் மதிய உணவு ஏற்பாடு பண்ணிருக்கோம். எல்லாருமே இருந்து சாப்பிட்டு பாப்பையா அம்மா சரவணா
ரஞ்சிதா அப்படி ஒரு சார் கொஞ்சம் அப்புறம் அண்ணாக்கு ஏதோ ஒன்று வார்த்தை சொல்லுங்கள். எந்த நேரத்தில் வெளி கூப்பிடு நான் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அந்த பக்கம் செந்தில் பார்க்கலாம். யாரு அப்பா நில்லுங்க. ரிவர்ஸ் போலாங்களா? ரிவர்ஸ் போகலாமா? ரிவர்ஸ் ஒரு ரவுண்டு எடுத்து போதும். அதான் இடம் காலியாக இருக்குது, அதுக்காக தான். ஓகே. ரூல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். இவர் மாதிரி மட்டும் ஒரே கையில் 2 பேனா கொடுத்து நம்மளால எழுத வர மாட்டேங்க. 2 பேனாவையும் ஒரே கையில் பிடிச்சிட்டு வருங்க. அவை டக்கு அவ்வளோதான் 3 பேர் சேர்ந்து எடு. நீ செருப்பு போட்டு பேசு. நீங்கள் 2 பேர் அதான் மறுபடி 3 பேர். பொட்டு வைக்கணுமா? ஆமாம். அது மிட் வைக்கணுமா? செட்டாண்டு தான் வைப்பாங்க. அதுதானே வழக்கம். சரி, அப்படியே ஊற்றிவிடுங்க. அப்படியே கரெக்டாக ஊற்றிடுங்க. தாண்டி ஊற்றிவிடுங்க. இடத்துல எடுத்து வச்சுட்டா ஊற்றுங்க. நீட்டாக ஊற்றிவிடுங்க. வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். காஞ்சா